ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு ராஜாராம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திருக்கிறாரு. திமுகவை பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. சில சூளுரைகளையும் அவர் ஏற்றிருக்கிறார், சில சபதங்களையும் ஏற்றிருக்கிறார். அதையும் பார்த்தோம். அதுல ஒரு குறிப்பாக கேள்வி கேட்டது, எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல எஃப்ஐஆர் எப்படி அது பதிவு செய்யப்படும், எப்படி அதோடைய ரகசியம் காக்கப்படும், அந்த விஷயங்களை விவரிக்க முடியுமா எங்களுடைய இணைப்புல? அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதிலும் குறிப்பா சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த பாலியல் வன்முறை குற்றங்கள், இது சம்பந்தமா அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பேரை வெளியே தெரிவிக்க கூடாது. அது சட்டம். ஏன் அப்படின்னா அது அவங்களோட பேரும் முகவரியும் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா இந்த சமுதாயத்துல அவங்க மேற்கொண்டு வாழ முடியாது. வாழ்வதில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். அந்த சமூகம் அவங்கள ஒரு தவறான பார்வையில பார்க்கணும். அவங்க அந்த சமூகத்துல ஒரு கேலி பொருள் மாதிரி ஆயிடுவாங்க. அதனால அவங்களோட பேரு நிச்சயமா சொல்லப்படக்கூடாது, அவங்களோட முகவரியும் சொல்லப்படக்கூடாது. இது எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டாலும் இந்த கேஸ் விசாரணைக்கு, நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது அந்த நீதிமன்றத்துல விசாரணையே நீதிமன்றத்தை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நடக்குவாங்க. அதாவது நீதிமன்றத்தை மூடி வச்சுட்டு அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர், அதே மாதிரி அரசு வழக்கறிஞர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர், நீதிபதி, நீதிமன்ற கிளார்க், இவங்களை தவிர எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு தான் இந்த விசாரணையை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு மேற்கொண்டு அவங்க வாழக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைகள் வரக்கூடாது இந்த சமூகத்துல அப்படிங்கிறதுக்காக மாதிரி பண்றாங்க. அதுதான் சட்டம். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த தகவல்களை வெளியே விடக்கூடாது என்பது சட்டமாகவே இருக்கிறது. யாரும் அதை செய்யக்கூடாது என்பது தெரிந்தும் தற்போது இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா என்ன, அதை ஹேக்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெளியே வந்திருக்கு அப்படின்னா இதை மனித தவறு என்று எடுத்துக்கொள்வதா எப்படி பார்க்கலாம் திரு ராஜாராம்? நிச்சயமா அது தவறுதான். அதுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க. பெண்கள் நல்ல வாரியம் இருக்கு இல்லையா, அவங்க சீர்தூக்கி பார்த்து விசாரித்து இது சம்பந்தமா நடவடிக்கை சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்வாங்க. காவல்துறையிலையும் இதுக்கு விசாரணை செய்து யார் அதுக்கு காரணம் சொல்லி அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இதற்கு முன்பு உங்களுடைய நினைவுப்படி இது போல ஏதேனும் வெளியிடக்கூடாத விஷயங்களை வெளியிடப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் அவர்கள் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இது வரைக்கும் அது மாதிரி வெளியிடப்படவில்லை. சரி, இதுல எப்படி நடந்ததுங்கிறது தெரியல, விசாரணையில் தான் தெரிய வரும். சரி, பார்க்கலாம். விசாரணையினுடைய அடுத்த கட்ட நிலவரம் எப்படி செல்ல போகிறது என்பதை பார்க்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ராஜாராம்.